புலசையிலே கோவில் கொண்டு அருள்பவளே, ஞானமூர்த்தி ஈசனின் நாயகியே, முத்தாரம்மன் தாயே. தம்பி, இந்த வீடு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. ஹலோ, நான் தாங்க கீதா பேசுகிறேன். ஸ்கூல்லேருந்தே மிஸ் ஃபோன் பண்ணாங்க. நம்ம பையன் ஸ்கூல்லையே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறான். இந்த டேர்ம் ஃபீஸ் வந்து 8000, நாளைக்கு கடைசி நாள்னு சொன்னாங்க. பார்த்து ரெடி பண்ணிவிடுங்க. கரண்ட் பில் வேறு கட்டுறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குங்க. கட்டலைன்னா அப்புறம் ஃபீஸ் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வேலைக்கு போனதுமே ஹவுஸ் ஓனர் வந்தார். போன மாதமே வாடகை தரல, இந்த மாதமாவது சீக்கிரமாக கொடுங்கன்னு சொன்னார். மத்தியானமே கேபிள் கட் ஆகிடுச்சு. அத்தை ஃபோன் பண்ணாங்க. எங்கள் அம்மா இல்லை, உங்கள் அம்மா. இந்த வருஷம் வீட்டு வரையும் தண்ணி வரையும் கட்டணுமா? அப்படி கட்டலைன்னா தண்ணி லைனை கட் பண்ணிடுவாங்க. க்யூவில் நின்று தண்ணி குடிக்க முடியுமா வயசான காலத்தில்? இன்றைக்காவது சிக்கன் வாங்கிட்டு வருவீங்களா? சாப்பிட்டு நாள் ஆயிடுச்சு. சரி சரி, வெளியில் ஆட்டோ சவுண்டு கேட்குறீங்க, பையன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். முன்னதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸுங்க.
டிசைன் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஹே, கொஞ்சம் நிறுத்துப்பா. கொஞ்சம் ரிவேஸ் விடு. ஸ்டாப். கார்த்தி, நல்லா இருக்கியா? என்னடா, என்ன தெரியலையா? சர்ரா, இருடா, நானே வரேன். பார்த்து மெதுவா. ஒரு நிமிஷம். அட, என்னடா கையை தொடச்சிக்கிட்டு? உன் காலேஜ் மேட்ரா நானு, எனக்கு தெரியலையா? என்னடா பேந்து முடிக்கிற? நாங்கடா சிவா. என்னடா சிவா? டே சிவா, நீயா? ஆமா, சிவா தான். என்னடா ஆளே மாறிட்ட? என்னடா ஆளே மாறிட்டுங்கிற? எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணியிருக்கேன், எத்தனை முறை சுவிட்ச் ஆஃப். உன் நம்பரே கிடைக்கலடா. லேண்டு பார்க்க வந்தேன், தற்சமே உன்னை பார்த்தேன், சிக்கிக்கிட்டேன். காரு நம்ம காரு தான். கூட இருக்க பையன் நம்ம டிரைவர் தான். சரி. நீயாவது வசதியா இருக்க, அதுவே சந்தோஷமா இருக்க. நீ என்ன பண்ற? எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நம்மளுக்கு என்ன, கை நிறைய சம்பளம், வீடு நம்ம வீடு தான். அப்படியா? ஆமா, இன்னைக்கு எல்லாரும் லீவு, அதனால நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். நினைச்சபடியே நம்ம வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை, சரி, கை நிறைய சம்பளம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கை ஸ்மூத்தா போகுது. இதை விட பெரிய வீடா கட்டணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தான் ஆடம்பரமே பிடிக்காத, உனக்கு தெரியாதா? மேல ஒரு மாடி, வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு. எப்படி? ரொம்ப சந்தோஷம். பால்கனி சும்மா ஆடம்பரமா இருக்கும். என்னடா அப்ப ஒரு குடிசை வீட்டை கட்டி வச்சுட்டான்னு சொல்லக்கூடாதுல. அதுக்காக நம்ம எப்படினாலும் படுத்துக்குவோம், வாழ்ந்துக்குருவோம். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கை ஸ்மூத்தா போகுது. எனக்கு தான் ஆடம்பரமே பிடிக்காத, உனக்கு தெரியாதா? சரி, நீ வந்து விஷயத்த சொல்லு. இல்லப்பா, சைட்டு பார்க்க வந்தோம்ப்பா. இந்த ஏரியாவில் சைட்டு இருந்தா சொல்லுப்பா. ஆஹா, இந்த ஏரியாவில் வீடு பார்த்து கொடுத்தா நம்மளோட உண்மையில அவன் தெரிஞ்சுக்கிடுவானே, மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவானே. நம்ம கஷ்டம் அவனுக்கு தெரிய வேணாம், பேசாமல் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிடுவோம். இங்கெல்லாம் ரேட்டு அதிகமாக போகுதுப்பா. அப்படியா? நானே எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அது எப்படி நீ வாங்குவேன்னு எனக்கு தெரியும். அதிகமான விலை இங்க இது எவ்வளோ இருக்கும்? போகுது அதிகமா, சொல்லி என்னத்துக்கு? அதிகமான ரேட்டு போகுது. சரி, ஒரு சென்ட் 1 crore இருக்குமா? என்னடா அது, ஒரு சென்ட் 1 லட்சத்துக்கே போக மாட்டேங்குது. இவன் கோடிக்கணக்கில் பேசுகிறான். என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு அவைலபிள் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். சரி, நான் அவனோட விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு வரேன். சரி, போய் எடுத்துட்டு வா. அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க. சரி, போய் எடுத்துட்டு வா போ. சரி. என்னடா இது, சீட்டு ஒன்று கீழே விழுது, கண்டுக்காமல் போகிறான். ஒருவேளை அவன் கவனிக்கலையோ? சரி, என்னன்னு பார்ப்போம்.
சார் பேசி முடிச்சிட்டிங்க போல. இல்லைப்பா தம்பி, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னால. அது வேற யாரும் இல்லை, காலேஜ் மெட்டு தான். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருக்கான். அது அவன் சொல்லலை, இந்த சீட்டு சொல்லுது. நீயே படிச்சு பாரு, தெரியும். என்ன சார் உங்கள் ஃப்ரெண்டு கடனுக்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்குறாங்க. என்னப்பா பண்ணுறது, நல்லா வாழ வேண்டிய வயசில் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்ன செய்ய சொல்கிற? வாழ வேண்டிய வயசு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். கூப்பிட்டாலும் வரமாட்டான், உதவியும் கேட்க மாட்டான். இவ்வளோ கடன்லையும் எப்படி சிரித்து பேச முடிஞ்சுது? சிவா, இந்த கார்டில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண, அவர் சொல்லுவார். காண்டாக்ட் பண்ண. அது போகட்டும், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லு சிவா. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் நம்பிக்கையான ஆள் யாருமே கிடைக்க மாட்டாங்கடா. நானும் எத்தனையோ பேரை போட்டுட்டேன், ஆனால் யாருமே ஒன்றை பார்க்குற அளவுக்கு இல்லைடா. எனக்கு ஒன்றை பார்த்த உடனே ஒன்று தோணுது, இந்த பதவிக்கு சரியான ஆள் நீதான்டா. ஏன்னு வையே, நீ என் நண்பன்டா. உன் விசுவாசம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சிவா, எனக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்படி தான் வாழணும்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் போய் எப்படி? சாரி சிவா, வெரி சாரி, வெரி சாரி. ஏய், நீ யாரா? என் நண்பன்டா. எனக்கு விசுவாசம் வேறு யாரா இருக்கா? உன்னை பார்க்கலாம் பரவாயில்ல, ஆனால் நான் உன்னை பார்த்துட்டேன். தயவு செய்து நான் சொல்கிறது கேளு. 50,000 சம்பளம்டா. 20,000 இப்போவே உனக்கு அட்வான்ஸாக உனக்கு போட்டு விட்றேன். ஏ தம்பி, அந்த ஃபோன் எடுறா. பேசாம இருடா. நம்பர் சொல்கிறேன். சொன்னா கேளுடா. நம்பர் சொல்கிறா. நான் சொல்கிறத கேளுடா. நீ யாரா? என் நண்பன்டா. இருக்கட்டும்டா, நான் சொல்கிறத கேளுடா. இதெல்லாம் ஐயோ ஏய் விடுடா. கேளுடா. பிச்சு பிடுங்க பிச்சு. அடிச்சிருவேன் நான். பற்றி உனக்கு தெரியுமில்ல. நீ பேசாதடா, போடா. மத்தியானமே கேபிள் கட் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிடுங்க. ஏன் இவ்வளோ அவசரப்படுறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பையன் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்கு போனால் வங்கி போயிடுவான். தினமும் நீங்கள் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் மட்டும்தான் அவன் டிவி பார்க்குறான். தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணிடுங்க. ஏங்க ஒன்று கேட்குறேன், இன்னைக்காவது சிக்கன் வாங்கிட்டு வருவீங்களா? நான்வெஜ் சாப்பிட்டு நாள் ஆயிடுச்சு. டேய் பேசாம இரு. நம்பர் சொல்கிறா. அது வந்து பிச்சு பிடுங்க ராஸ்கல். நம்பர் சொல்கிறா. என்னடா சீட்டை தேடுறியா? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இது என்னது? இது அது என்னடா இது? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே? நீ என்னை பற்றி உனக்கு தெரியாதா? உனக்கு உன் ஜாதகமே என் கையில் இருக்கு. இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு என்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருக்க பார்த்தியா? அப்போ என்னை நண்பனாக நினைக்கல நீ, அப்படி தானே? இவ்வளோ பொய் மறுப்பன்னு நினச்சி கூட பார்க்கலடா. இவ்வளோ பொய் சொல்லியிருக்க, அதுவும் நீ எங்கிட்ட போய். சாரிடா மச்சான். சாரிடா மச்சான், என்ன மன்னிச்சிடுறா. சிவா சிவா, காலேஜில் எனக்கு ஏற்கனவே நிறைய செஞ்சுட்டடா. இந்த கடமையை என்னால் தீர்க்க முடியல. அதனாலதான் நான் உனக்கிட்ட போய் சொல்லிட்டேன். நீ மாறவில்லடா, என்ன மன்னிச்சிடுறா. புதிதாக
பாரு மாமா. கண்ணில் நீ படல, கண்ணில் பட்ட பின்பு இனி உன்னை கைவிடல. என் நண்பனே, என் நண்பனே, என் உயிர் நீதானே. கண்டேனே என்று கண்டேனே, காணாமல்ல நிஜம்தானே. ஆக்ஷன் போகிறேன் பாருங்க. சரி சும்மா அப்படி காலை பாருங்க. ஆக்ஷன். நான் சொல்லும் போது வாங்க. வாங்க ஒரே டேக்கில் எடுக்கிறோம். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் நம்பிக்கையான ஆள் யாருமே கிடைக்க முடியும். நீ அப்படியே ரைட்ல வந்து நில்ல. டேய் விடுறா. டேய் விடுறா. சொன்னேன். வாய் முறா. அடிச்சு விடுவேன். பிச்சு விடும் பிச்சு ராஸ்கல். அடிச்சிருவேன் நான். என்னை பற்றி உனக்கு எங்க இன்னைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். எப்படியாவது அனுப்பிடுவீங்கல்ல? அதிர்ச்சியை பாருங்க. சீட்டை தூக்கி பாருங்க. தூக்கி பாருங்கண்ணே. ஏண்டா என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இல்லை அப்படி இல்லை. ஆக்ஷன். என்னடா இது? என்னடா இது? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அவ்வளோதானே? ம் சாயிட்டா மச்சான் சொல்லுங்க. மேலே கேட்குங்க. என்ன இது? ஏய் கையறா. கட்டிப்பிடிங்க கட்டிப்பிடிங்க. அப்படி அங்கேயே வைங்க அங்கேயே வைங்க. வைக்கிறது தான் சீனு. அப்படி போயிட்டே இருங்க. சபரி போ சபரி போ. நிப்பாடு நிப்பாடு. இருங்க. சீட்டை கிளிங்க. ஒரு 1 crore இருக்குமா? போதுருங்கண்ணா. ஆக்ஷன் போதுருங்க. போட்டு ஆக்ஷன். ஆக்ஷன் ஆக்ஷன். அப்படி மண்டே சொல்றீங்க லைட்டா ஒரு விரல வச்சு. ஒரு சென்ட் 1 crore. என்ன ஒரு சென்ட் 1 crore இருக்குமா? நீங்க தான் சொல்லணும். ஓகே. நான் தான் கிளாஸ்மேட்ரா சிவா. டேய் நான் தானே கார்த்தி. என்னடா பேந்து முடிக்கிற சிவா? ஐயோ டேய் என்னடா? டேய் என்னடா பேந்து முடிக்கிற? நான் தானே கார்த்தி. என்ன தெரியலையா உனக்கு? ஐயோ கார்த்தி என்னடா பேந்து முடிக்கிற? நான் தானே சிவா. என்னடா யார் தலையில ஆட்டக்கூடாது. அடி மெதுவா கீழே வரும். போட்டு கிராஸ் பண்ணி போங்க. ஓகே மறுபடியும் அதே டேக் மறுபடியும் பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி வா பின்னாடி வரணும். எப்படி பார்த்தா போதும். அப்படியே ஏய் கார்த்தி 2 1 ஆக்ஷன். ஏ கார்த்தி
சொல்லுங்க. இல்லை நான் சொல்கிறேன். கார்த்தி என்னடா நல்லா இருக்கியா? மறுபடியும் உள்ளே இருந்து வாங்க, மறுபடியும் வாங்க. ஆமாம் ஆமாம். அப்படியே அங்கே இங்கே நில்லுங்க, படுத்துருக்கு பாருங்க. ஸோ